ராஜா அங்க அம்பையர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. 4 2 ஜானு. 2 ரன்கள் மட்டுமே. மெதுவாகத்தான் திருப்பி அடிச்சாருங்க. 6 மாற வாய்ப்பாக. 6 வெட்டிட்டாப்பல காத்து நடுவர்களே. 6 4 நன்றி நடுவர்களே, நன்றி. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கதிர் அவர்களே. ஒரு 2G ஒரு பவுண்டரி. சிறப்பான ஒரு அடி. பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டர்டோட போயிருக்காரு. எஸ் யூ ஆர் ரைட், ஐ அக்ரி. போடு நான் அடிக்கிறேன், அவ்வளவுதான் கான்செப்ட். பட் ஸ்டில் ஐ கேன் see அபி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரைக் bowler. அவரு வந்து அடிச்சிட்டு இருக்காரு. மேபி ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாரா? இல்ல நல்ல ஸ்ட்ரைக் bowlerனு அவருக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். மன்னிச்சு. விஜய் அபி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தாண்டா பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றாரா? ஆமா, தயிர் சாதம் தான் சாப்பிடுவாங்க 2 பேரும். டாட் பால். நல்ல ஒரு கம்பேக் அபி கிட்ட இருந்து. அதுதான்டா போனாரு. ஆளு சாப்பாடு பிரியாணி தான் நல்லா இருக்கும். பிரியாணி தான் வாங்க போனாரு. அது ஒரு நோ பாலா? நோ பால் கேளியே. நோ பால். நன்றி நடுவர்களே. ஃப்ரீ ஹிட் கிடையாது, லெக் நோல் மட்டும் தான் ஃப்ரீ ஹிட். நோ பால். கோபால். யார் யார் இருக்காங்க? சபரி போவான், பிரியாணி வந்துடுவான். நான் அவங்களுக்கு வேணும் கொடுக்கணும். அவங்க எவ்வளோ நாள் சேர்ந்துக்கிறாங்க காலையிலேருந்து. மண்ணா ரெண்டாவது போகுது. அருமையான ஒரு ஷாட். 6 மாற வாய்ப்பு அதிகம். ஆறுங்க. சிறப்பான 6 ஓட்டங்கள். நல்லா ஓபன் பண்ணி அடிச்சிருக்காரு கதிர். ஸ்ட்ரைட்டா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் நல்லா ஓபன் பண்ணி அடிச்சிருக்காரு. குட்டினா அம்பையர்ஸுக்கு சாப்பிடணும். ஆள் இருக்காங்க போறதுக்கு. ராகா தோர். ஓகேண்ணா. ராகா கேமராமேன் டீம் வேணும். 4 கேட்டாங்க. 4 பேர் மச்சி. 4 பிரியாணி. 2 பால். இது பீஃப் கேட்டாங்க. பீஃப் கேட்டாங்க. எல்லாரும் பீஃப் தானே? எல்லாரும் பீஃப் தானே? ஒரு மோட்டர் சிக்கன் அவர் சாப்பிட மாட்டாங்க. 3 பீஃப் வந்துருங்க. ஆறுங்க. 6. சிறப்பான ஒரு அடி. ஐகான் சக்தியிடமிருந்து RKCC. ஆமாண்ணா, மொத்தம் 4 பேர்ல நீங்க 2 பேர். இன்னும் யாரும் இருக்கா? இதோ இருக்காருண்ணா அவரு. ஆஹா, திருப்பியும் ஒரு லாஃப்டர் ட்ரை. அங்க கரெக்டாவே போனாரு. ஓவர். சிறப்பான ஒரு ஸ்டார்ட்டுங்க. இந்த பால் ஸ்ட்ரைட்டா போட்டு, இந்த பால் ஸ்ட்ரைட்டாவே ட்ரை பண்ணிருந்தா பட்டுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பட்டு. அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 20 வித்அவுட் லாஸ். சிறப்பான ஒரு தொடக்கங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட். 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சல அணி நிக்க 20. 2-0. நோ லாஸ். நம்மள்தானே 2 சக்தியும் சேர்ந்து அவங்களுடைய சக்தியை காட்டினுக்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த அணியின் நம்பிக்கை நாயகன் அலெக்ஸ் அவர்கள் பேடப் பண்ணி ரெடியா இருக்காரு. எப்ப இறங்க வர மட்டும் தான் தெரியல எனக்கு. ஸ்டோன் கோல்ட் செகண்ட் ஓவர் வீச வந்திருக்காரு. பவர் பிளேயோட செகண்ட் ஓவர். ஸ்டோன் கோல்ட் இஸ் கமிங் ஃப்ரம் ரைட் ஆர்ம் ஓவர். இல்லை வேற என்ன, ஹெல்மெட் போட்டு போறாரு, அது தப்பு. ஹெல்மெட் போட்டுருக்காரு. ராங். டாட் பாலா ஸ்டார்ட் பண்ணிருக்காரா பாப்போம். கரெக்டான ஒரு பந்து பிச்சு. டெலிவரி. வயசானாலும் அவரோட ஸ்டைல் அவர் மண்டை மாறவே இல்லைங்க. மண்டை இன்னுமே மாறாது. சாரி மேம்.
ஆஹா கேட்ச் ஆக வர வாய்ப்பு கேரி ஆயிருக்கா பாப்போம். ஆயிருக்கீங்க 4 ரன்கள் பவுண்டரி. சீட்டா சக்தி கிட்ட இருந்து ஸ்டில் ஃபார்ம்ல இருக்காருங்க அவரு. மேட்சை விட்டு பாடி பில்டர் முயற்சி பண்ணாரு, பாடி பில்டர் ஆயிட்டாரு, பட் ஸ்டில் இன் ஃபார்ம். சீட்டா சக்தி நல்லா ஒரு இன்னர் சர்க்கிளை கிளியர் பண்ணியிருக்காரு, பவர் ஆடி இருக்காரு. சீட்டா சக்தி சீட்டா மாதிரி பாஞ்சின்னு இருக்காரு. அதை தடுக்க முடியுமா இவங்களால? ஸ்டோன் கோல். ஆஹா அருமையான ஒரு ஆறுங்க. அருமையான ஒரு ஆறு. what a great shot. பவர் நல்லா பிளே பண்ணிருக்காங்க. பவர் பிளே ஸ்ட்ராங்கா இறங்கி இருக்காங்க ஆர்கேசிசி. what do you think about it மிஸ்டர் கதிரவர்ல? பேக் டு பேக் பவுண்டரி வந்திருக்கு. சக்தி விசஸ் சக்தி 2 சக்தியும் சேர்ந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க ஆர்கேசிசிக்காக. பாண்டியா டு சக்தி. டட்பலா இல்லைங்க, 1 ரன்கள் மட்டுமே. சென்சிபிள் ஆடி இருக்காரு சக்தி அவர்கள். ஒரு 6 ஒரு 4 அதுக்கப்புறம் 1 ரன் சென்சிபிள் ஆடி இருக்காரு. 4 பால் போட்டிருக்காரு பாண்டியா அவர்கள். 5th ball of the 2nd over. டொமஸ்டிக் சக்தி ஆன் ஸ்ட்ரைக். அவரை ரிவர்ஸ் ட்ரை பண்ண ஸ்ட்ரைட் மேன். ஆஹா நல்ல ஃபீல்டிங் கிட்ட இருந்து. ஆஹா அனுப்பு கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். கேப்டன் ஆன் ஃபயர். கேப்டன் ஆன் ஃபயர். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஆஹா டாட் பால் பண்ணிருச்சுங்க. இன்னும் வயசு ஆகலங்க அவருக்கு. பாண்டியன் ஐபிஎஸ். ஓவர் end of the 2 over score 31. ஆஹா நல்ல பவர் பிளே ஓவருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரன் கன்சிடர் பண்ணிருக்காங்க பவர் பிளேல. 31 runs, the most costliest power play in APL 3.0. 31 at the end of the power play. அவன் எங்க 9 ரன் போட்டான். பாண்டியாவே ஒரு 4. ஆமா இவன் 11 ரன் போட்டான். நல்லா போட்டானே அது. சொல்றா மச்சான். அண்ணா சிக்கன் பிரியாணி இல்லைண்ணா என்ன வாங்கலாம்? அண்ணா சிக்கன் பிரியாணி இல்லையா என்ன வாங்கலாம்? ஃப்ரைட் ரைஸ். அச்சா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வாங்கிக்கடா. ஒயிட். ஓகே மாமா ஓகே. தேங்க்ஸ். சொல்றா நீ ஃப்ரைட் ரைஸ் சொல்லு. விஜய் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒயிட் அகலம். ஆஹா இதுவும் கிராண்டடா மாறுமா? பால சேவ் பண்ணுவாங்களா? 2 ரன்கள். பார்லி ஜி வழங்கும் 2G. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க ஃபீல்டர்ஸ், பார்த்தாலே தெரியுது. அது காரணம் ரஞ்சித் அண்ணன் பிரியாணியா இல்லை சங்கீதா ஹோட்டல் தயிர் சாதமான்னு தெரில. நீ என்ன சாப்பிட்டீங்க? ஏன்டா அகைன் ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. பாலில் பேஸ் இருக்கு, பட் கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் ஆகுது விஜய் கிட்ட இருந்து. லைனை பிடிச்சி ஆகணும். அவர் ஆல்ரெடி பவர் பிளே ரொம்ப காஸ்ட்லியாக போயிருக்கு. இந்த ஓவரில் 2 வைடு போட்டிருக்காருங்க. ப்ளஸ் 2G 4 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில் ஆல்ரெடி. டாட் பால் ஃப்ரம் விஜய். ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க. 2 வைடு 2G 2 டாட் பால் போட்டிருக்காரு. லீகல் டெலிவரி ரன்னே கிடையாது, பட் ஸ்டில் போயிருக்கே 2G போயிருக்கே. சாரி.
ஆஹா, அருமையான ஒரு ஆட்டம். பாயிண்ட்ல 2 நம்பர் வாய்ப்பு அதிகம். கம்ஃபர்டபிளி டேக்கன். எஸ்கே ஃபீல்டர் அவுட் சைட் இன்னர் சைடு தாண்டி எஸ்கே மட்டும் தான் நிற்கிறார் ஆஃப் சைடில். நல்லா ஆடிட்டு இருக்காங்க 2 சக்தியும், டொமஸ்டிக் சக்தியும் வைல்டு சக்தியும். சீட்டா சக்தி மற்றும் ஆடு சக்தி அவர்கள். ஆஹா, வெல் பிளேட். இது ஒரு 2 மரம் வாய்ப்பா இல்லைங்க. அந்த தடுப்பாட்டம் நல்ல ஒரு ஃபீலிங் அபிகிட்ட இருந்து நல்ல பேஸ் இருக்கு விஜய் கிட்ட. ஐ திங்க் இப்போ ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு நினைக்கிறேன். ஃபைனாக இருக்காராம், எவ்வளோன்னு கேட்குறேன் நான். இருக்குது. சஸ்கே அண்ணனுக்கு நாட் ஃபைன். ஷாட் 6. மிக அருமையாக அடிக்கப்பட்டது. 96 meters 6 straight to the middle gate from ஆடு சக்தி பேட்ல இருந்து 6 ரன்கள். நல்லா ஆடிட்டு இருக்காங்க 2 ஓப்பனர்ஸும், ப்ராமிசிங்கா இருக்கு. சக்தீஷ் போன மேட்சில் தவறவிட்டது, இந்த மேட்சில் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். வர்ணனையில் ஒரு மாற்றம். பிளடி ஸ்வீட் சாக்லேட் கலை அவர்கள். பிளடி ஸ்வீட் அருமையான அடிக்கப்பட்டது. 6. இது 98 மீட்டருங்க. 98 meters, just 2 meters away from the last sixes. That was a great hit from ஆடு சக்தி, back to back sixes. நல்ல ஓவரா அமைஞ்சிருக்கு இந்த ஓவர். at the end of the 3 over score 50. 3 ஓவர்ல 50 எடுத்துருக்காங்க. breed of for சக்தி ஸ்கொயர். at the end of the 3 over score 50 without loss. நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஆர்கேசிசி ஓபனர்ஸ். அதே பால் தான்பா. எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? என்னடா என்ன தண்ணியில் படித்தான்? தண்ணியில் படி தான் மாற்ற முடியாது, கீஞ்சா மட்டும் தான் மாற்ற முடியும். நீ வேணா டிரைவர் எடுத்து வந்து டிரைவ் பண்ணுமாமா? வரா வேணும் வேணும். 3 ஓவரில் 50 ரன் வச்சுருக்காங்க 2 பேர் சேர்ந்து. 2 பேருமே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. டாட் பால்ஸ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 4வது ஓவரை APL 3.0 ஓட ஃபர்ஸ்ட் 50 பார்ட்னர்ஷிப் breed of for சக்தி ஸ்கொயர் without loss. பாண்டியா is coming from over the wicket. 4வது ஓவர் வந்திருக்கிறார் பாண்டியா ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ். மேட்ச் இங்கேருந்து பிடிச்சே ஆகணும் எவர்கிரீன் ஹீரோஸ். ஒரு சின்ன ஃபீல்டிங் சேஞ்ச். 6 பேரா அங்கே மேலே இருக்காரு. மொத்தமாக இங்கே குத்துருமாமா அவங்களேமா? ஆஹா, ஒரு ஸ்லோ டெலிவரி. நல்லா நல்லா திங்க் பண்ணி போட்டிருக்காரு பாண்டியா. இல்லைம்மா என்கிட்ட இல்லை, அவர்கிட்ட தான். நான் வாங்கவே இல்லை, அவர்கிட்ட தான் இருக்கு. பாண்டியா முதல் பந்திலே டாட் பால் போட்டிருக்காரு. அகைன் டாட் பால் விக்கெட்டுங்க. விக்கெட். நல்ல ஒரு பிரேக் த்ரூ. பந்து வீச்சு. நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு எவர்கிரீன் ஹீரோஸ்க்கு. சூப்பராக போட்டிருக்காருங்க பாண்டியா. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டார். இந்த பால் ஸ்லைட்டாக திருப்பினார். அவரோட ஹிஸ்ட்லேருந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச், சைட் ஆஃப் கட்டர் சொல்லலாம். பட் சக்தி லாஸ்ட் இஸ் விக்கெட், பட் வெல் பிளேட் சக்தி. வேலாகின் சார்பாக வாழ்த்துக்கள். சுந்தர் லெஃப்டி, the next batsman Sundar the lefty for RKCC comes to the middle. நல்ல ஒரு பவர் பேக்டான பேட்ஸ்மேன் அவரும். இதுக்கப்புறம் RKCC கண்டிப்பாக ஆக்சிலரேட் பண்ணுவாங்க. பட் எவர்கிரீன் ஹீரோஸ் இப்போ ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. அதை சஸ்டெயின் பண்ணுறாங்களா பார்ப்போம். ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்க நினைக்கிறேன்.
இந்த மொமெண்ட் அவன் பிடிக்கிறாங்களா பார்க்கலாம். எவர்கிரீன் ஹீரோஸ். வா a third ball of the fourth over from Pandya. வைட் ஆஹா வைட் மற்றும் ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. ஒயிட் +1 பைஸ் என்ற முறையில் ஒரு க்ளோஸ் கால் அங்கே அடிச்சிருந்தா அவுட் ஆகிறது வாய்ப்பு நிறையா இருந்திருக்கு. கேப்டன் அன்பு நல்லா ட்ரை பண்ணார். ஃப்ரீ டேரக்ட் ஹிட் இருந்தால் கண்டிப்பாக அவுட்டுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறது அப்படி தான் இருந்துச்சு. ஒரு குயிக் ரன்னிங் பிட்வீன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டுங்க. ஆஹா கிரேட் பால் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கம்பேக்குங்க எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக. பாண்டியா த மேன் த ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் அவர் கொடுத்துருக்காரு கம்பேக் எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக. இரண்டு ரன்னாக மாற வாய்ப்பா? ஆஹா நல்ல ஒரு ஃபீல்டிங்க. என்னதான் அந்த கிரவுண்டு ஏமாத்தினாலும் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். சுந்தர் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். த லெஃப்டி. காத்தும் ஒரு சாதகமாக தான் அடிக்குது. அவரை வச்சு ஒரு டாட் போட்டிருக்காரு ஆல்ரெடி பாண்டியா. இந்த பாலம் பாண்டியா டாட் போடுறா பார்ப்போம். விக்கெட் எடுத்துக்காரா? இல்லைங்க, மிஸ்ஸுங்க. கேரி ஆகல. ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் கண்டிப்பா கூட்டி எனக்கு ஸ்டன்னர் போடுவார்னு நினைக்கிறேன் இந்த கேட்சை விட்டதுக்கு. கேரி ஆகலைங்க. அவருக்கு ஆல்ரெடி கையில் அடிபட்டு எல்லாம் டை வச்சிருப்பாரு. நீங்க வந்து ரொம்ப கோச்சிக்காதீங்க. சாரிங்க, ஒன் மோர் பால் இருக்குன்னு நினைக்கிறேன். சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பாண்டியா அவர்கள். கடைசி பந்து. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். 2 டாட் போட்டிருக்காரு சுந்தருக்கு, லெஃப்டி சுந்தருக்கு பாண்டியா. அதுல ஒரு விக்கெட் சான்ஸ் இருந்துச்சு. எடுப்பாரா இல்ல அவர் அடிப்பாரா பார்ப்போம். ஆஹா வயசே ஆகலங்க அவருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் கேம், அவர் மண்டை, அவர் போலிங் எதுவுமே மாறலங்க. பாண்டியா இஸ் த மேன் ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ். 47 எண்ட் ஆஃப் தி 4th ஓவர். ஸ்கோர் 54 வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். 4 ரன் போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு கம்பேக், ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றிருக்காரு பாண்டியா. விழாக்குழி சார்பாக வாழ்த்துக்கள். மேட்ச் சூப்பராக போயிட்டு இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. அப்படியே எங்கன்னா போனீங்கனாலும் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் லைவாக பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். 54 54 10 வாட்டி சொல்கிறேன் நான். யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி தண்ணி எத்தனை போனாங்களா? இவனுக்கு எத்தனை போல போடுது? ஆர்கே ஓகே ஃபர்ஸ்ட் 4 ஓவர் ஆர்கேசிசிக்காக போயிருக்கு. 4வது ஓவர் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு பாண்டியா. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இங்கே முடியுது. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக ஃபீல்டுக்கு போங்க. எவர்கிரீன் ஹீரோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கன்ஃபார்மாக எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக தான், சாரி ஆர்கேசிசிக்காக தான் போயிருக்கு. அடுத்த 4 ஓவர் எவர்கிரீன் ஹீரோஸ் கம்பேக் கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு 4வது ஓவரில் அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. பாண்டியா செமையாக போட்டிருக்காரு. அவரோட 2வது ஓவர் ஒரு விக்கெட்டு 4 ரன் மட்டுமே போட்டிருக்காரு. 54 வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட் அட் த எண்ட் ஆஃப் தி 4 overs. 4 more over has to bowl. கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் போடுவாங்க நினைக்கிறேன். லெஃப்ட் இஸ்ட் வந்து ஆன் ஸ்ட்ரைக். அவருக்கு இன்னும் ஒரு பால் கூட சரியாக படலை.
பவுலர் பிரகாஷ், கட்ரு பிரகாஷ், மெட்ராஸ் 11 பிரகாஷ், ஆர்டிஎக்ஸ் பிரகாஷ், என்ன சொல்லலாம், ஆராத்தூர் பிரகாஷ் அப்படின்னு சொல்லலாம். பிரகாஷ், வெறும் பிரகாஷ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டீப்பா போகுது. ஆஹா, நல்ல ஒரு பேஸ் இருந்துச்சுங்க. அவரு அடிக்கிறாரா, பிரேக் த்ரூ அகைன், லெஃப்ட் எடுத்துருக்காருங்க, வில்லு விட்டாருங்க, அங்கிருந்து விட்டுருக்காரு வில்லு. மான் கராத்தே பிரகாஷ். மான் கராத்தே பிரகாஷ். அதான் சொல்ல மாட்டேன். பிரகாஷ் பேக் டு ஒரு விக்கெட்லையும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பிரகாஷ் கிட்ட இருந்து நல்ல பேஸ் இருக்கு. பேஸ் இருக்கு, விக்கெட் எடுத்தா சிறந்த போஸ் இருக்கு. மஜாப்பா. சதீஷ், சைஸ் இல்ல சதீஷ். ஆமா சைஸ் பிக் சைஸ் பேட் சைஸ் களமிறங்கிறார். மேன் ஆஃப் தி மேட்ச் ஆஃப் தி லாஸ்ட் மேட்ச் சதீஷ் அவர்கள் இறங்கி இருக்கிறார். வாய் ஃபுல்லா யார் வந்து ஆஹா வந்த ஃபர்ஸ்ட் பால் கேட்சிங்க. ஐயோ பிடிச்சிருக்காருங்க சதீஷ் பிடிச்சாரு. சதீஷ் தான் அடிச்சாரு. பேக் டு பேக் விக்கெட். நல்ல ஒரு கம்பேக் எவர்கிரீன் நீரஜ் கிட்ட இருந்து சரியான கம்பேக்குங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 50க்கு அப்புறம் அடுத்த ஒரு 4 ரன் பாண்டியா ஸ்டார்ட் பண்ணி வச்சார் ஒரு விக்கெட்டோட. இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் 2 பாலுமே பேக் டு பேக் விக்கெட்டுங்க. ஏபிஎல் 3.0 ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் அமையுமா இந்த மேட்ச்ல? ஆர்கேசிசிக்காக நெக்ஸ்ட் மேன் ரஞ்சித் the man, the next batsman, new batsman for RKCC. இப்பதான் மந்த மாதிரி இருக்குது. ஏபிஎல் 3.0 ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் அமையுமா பார்க்கலாம். பிரகாஷ் டு ரஞ்சித். வாய்ப்பு இருக்குடா. நம்ம போன மேட்ச் இருக்குல அவனுக்கு மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிச்சுல. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் டிலே. ரஞ்சித் களமிறங்க வந்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த தடுப்பாட்டக்காரர். ஹேட்ரிக் விக்கெட் எடுக்க வாய்ப்பு. ஹேட்ரிக் பால் ஆஃப் தி ஓவர். ஏபிஎல் 3.0 ஹேட்ரிக் பால். ஆஹா டிஃபெண்ட் பண்ணிருக்காரு ரஞ்சித். அங்க ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சுங்க. ஓவர் த்ரோ 2G போலங்க. ரன் ஓடல. இல்ல ரன்னும் போல கீழேயும் போல. அண்ணன் வழக்கறிஞர் வினோத் அவர்களை வருக என்று வரவேற்க கொண்டிருக்கிறோம். ஏபிஎல் 3.0 சிறப்பித்து வரும். என்னடா ஆச்சு? பாவீங்களா? இந்த ஏபிஎல் 3.0 சிறப்பித்து தர அண்ணன் அட்வொகேட் வினோத் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் விழாவின் சார்பாக. அருமையா ஒரு ஆட்டம்ங்க. ஸ்ட்ரைட் டு தி மேன். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபைனா நிக்கிறாங்க லெக் தி ஹாஃப் தி மிட் ஆஃப்ல விஜய் கிட்ட இருந்து. இந்த விழாவை சிறப்பிக்க அண்ணன் அட்வொகேட் வினோத் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூண்ணா. உட்காருங்கண்ணா. ஒரு ஸ்லோ பவுன்ஸ் வராங்க. ஹெல்மெட்ல போட்டிருக்கு.
அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுறா. எவர்கிரீன் ஹீரோஸ்க்கு இது ஒரு நல்ல கம்பேக் அமைஞ்சிருக்குங்க. பிரகாஷ் மற்றும் பாண்டியா நல்லாவே போட்டிருக்காங்க இந்த 2 ஓவர். பேக் டு பேக் விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ரன்னை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு மேட்ச், சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் நல்லா கிளியர் பண்ணியிருக்காரு இன்னர் சர்க்கிளை. ரஞ்சித் கிட்ட வந்து ஒரு நல்ல ஷாட்டுங்க. இன்னர் சர்க்கிள் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காரு. பட் விஜய் மேனேஜ் பண்ணியிருக்காரு அந்த பாலை பவுண்டரிக்கு போகாமல். எண்ட் ஆஃப் தி 5 ஓவர் ஸ்கோர் 57 வித் லாஸ் ஆஃப் 3 wickets. பெக் பாடன். நல்ல ஒரு கம்பேக்குங்க. லாஸ்ட் 2 ஓவர் 7 ரன் மட்டுமே. கண்டிப்பாக இந்த பெருமை பாண்டியா மற்றும் பிரகாஷ் ஈஸ்வரம். நல்ல ஒரு பிரேக் த்ரூ 2 ஓவர்லுமே. ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் 50 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க வித்தவுட் லாஸ். பட் அடுத்த 2 ஓவரில் 7 ரன் மட்டுமே அடிச்சிருக்காங்க. வாட் அ கம்பேக் ஃப்ரம் எவர்கிரீன் ஹீரோஸ். இந்த விழாவை சிறப்பித்து தர இங்கே வந்து அமர்ந்திருக்கும் மன்னன் இனத்தவர்களை வருக வரவேற்கிறோம். நியூ bowler கோபி on the mark is coming from right arm over. ஒரு நல்ல லெக்கட்டர், நல்லா டாஸ் பண்ணி போடுவார். கோபி டு ரஞ்சித். வைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க கோபி. உதிரி ரொம்ப பழசு மச்சான், அது சொல்றதே இல்லை. அதனால தான் பீட்டர்சன் கையிலே போயிருக்கீங்க. கேட்ச் லாவகமா பிடிச்சாரு ஃபீல்டர் பீட்டர்சன். தினகரன் தீனா பீட்டர்சன் கையிலே போய் உட்காந்துருக்கீங்க அந்த கேட்ச். ஓகே, சரண் நியூ பேட்ஸ்மேன் சரண். தோண்ட வந்துட்டே இருக்காங்கடா இவனுங்க. ஒரு பேட்ஸ்மேனும் நல்ல பேட்ஸ்மேனாக வரானுங்க. சரண் the next batsman for RKCC comes to the middle. நல்ல ஒரு கம்பேக்குங்க எவர்கிரீன் ஹீரோஸ்க்கு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு போலிங் யூனிட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவர் பிளேல 31 ரன். அகைன் எண்ட் ஆஃப் தி 3 ஓவர் ஸ்கோர் 50. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 8 ரன் தான் போட்டிருக்காங்க. வாட் அ கம்பேக் ஃப்ரம் எவர்கிரீன் ஹீரோஸ். நல்ல ஒரு போலிங் யூனிட் வச்சிருக்காங்க. கோபி டு சரண். டாட் பால். சரண் ஸ்டார்டட் வித் டாட் பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஓவரை கோபி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெல் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் கோபி போட்டுட்டு இருக்காரு. ஆஹா, இது ஒரு கன்ஃபார்மாக 2 ரன்னாக மாற வரும் வாய்ப்பு இல்லைங்க. கால் கொடுத்துருக்காரு சக்தி. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே லாங் ஆனில் சதீஷ். சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கர்சன் மைதானம் சற்றே கொஞ்சம் ஏடாவடமாக இருக்கிறது. பட் ஃபீல்டர்ஸ் நல்லாவே ஃபீல்டிங் பண்ணுறாங்க. அதுலேயும் விழாக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். ஆஹா, ஒரு எச்சிங்க ஸ்ட்ரைட்டா மேலே போயிருக்கு. பால் சிந்தியார். கோபி எடுப்பாரா? இல்லைங்க, டிராப்புங்க. கால் கொடுத்துருக்காரு அவரு. பாண்டியா கூட பின் டேக்கன் திஸ் கேட்ச் பட் விட்டுருக்காருங்க.
அவர் கால் கொடுக்கல பாண்டியா, கோபியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா போல. அப்புறம் நானே விட்டுறேன்னு விட்டா போல. மாமா இன்னும் ஒரு தண்ணி சொல்லணும், அவ்வளோதான் தண்ணி. ஒரு 4 கேன் சொல்கிறேன், இன்னும் 3 மேட்ச் இருக்குது வெளியே. அது ஒரு மிஸ் ஹிட்டு, கேட்சை தவறு விட்டுருக்காங்க எவர்கிரீன் ஹீரோஸ். தேங்க்யூ மேம். அகைன் யாருமே இல்லைங்க, அனாமத்தான 4. பால் டிராவல் ஆகல, பிடிப்பாரு எஸ்கே. அவருக்கு வயசு ஆகலைங்க, 42 வயசுங்க அவருக்கு. அட்டே போல 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 போல, நீ சொல்ல வேணா, நானே சொல்லுவேண்ணா. நோ நோ நோ, நோட பவுண்டரி. ஓகே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தீங்கன்னா விழாக்குழி சார்பாக வாழ்த்துக்கள். நோட ப்ராப்ளம், எங்களுக்கு எதுவும் பேசல, உங்கள் டீம் வந்துட்டாங்க உங்களை. ஜஸ்ட் சிங்கிள்ங்க, அவர் எஃபர்ட்டை பாராட்டே ஆகணும். சரண் முடிவு திசையில் ஒரு ரன்கள் மட்டுமே. 2 ரன் ஓடுறதுலாம் இங்கே 1 ரன் ஓடிட்டு இருக்காங்க. குட் தி ஸ்ட்ராட்டஜி அட் தி எண்ட் ஆஃப் தி 6 ஓவர் ஸ்கோர் 63ங்க. வாட் அ கம்பேக், சத்தியமாக சரியான கம்பேக்குங்க இது. 3 ஓவரில் 50 ரன், கிட்டத்தட்ட 17 ரன். 63 கிட்டத்தட்ட 17 ரன் ஆடிட்டு இருந்தாங்க ஒரு ஓவருக்கு, 3 ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 13 ரன்ஸ் போட்டுருக்காங்க 3 ஓவருக்கு. சரியான கம்பேக் எவர்கிரீன் ஹீரோஸ் கிட்ட இருந்து. நல்ல மேட்ச். வேர் எவர் யூ ஆர், யூ கேன் வாட்ச் திஸ் மேட்ச் இன் LI ஸ்போர்ட்ஸ் லைவ். APL 3.0 5வது மேட்ச் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் டெத் ஓவர் வீச வந்திருக்கார் பிரகாஷ் ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ். Prakash to Saran. Prakash is coming from around the wicket. ஆஹா, நல்ல யாக்கர்லேருந்து நல்ல பேஸ் இருக்கு பிரகாஷ் கிட்ட. நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் போலிங்கை. ஒரு கட்டு போடுறாரு, பேஸ் போடுறாரு. இப்போலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவைசேஷன். ஒரு கீ போலராக மாறிட்டு இருக்காரு பிரகாஷ். வாட் அ கேம். ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. நல்ல பேஸ் இருந்துச்சுங்க பால்ல. அடங்கோ அத்தோர் 6வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் டாட், 2வது பால் ஒயிட். சாரி, ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். 65. ஆஹா, பார்லிஜி வழங்கும் 2G மாறுமா? போலப்பா, எத்தாடுறான்றாங்க. எத்தாதண்டா அடிக்க முடியும் அவன்றான். அச்சாங்க த்ரோ, நல்ல த்ரோங்க. 1 ரன்கள் மட்டுமே. 1 ரன்கள் மட்டுமே. நிறைய 2G வந்து 2 ரன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க சிங்களா எவர்கிரீன் ஹீரோஸ். அது மேபி உள்ள இருக்க பேட்ஸ்மேன் எஸ்டேட் பண்ணாங்களா, இல்லை இவங்க நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்களா தெரில. ஆனால் 2 ரன் ஓடுறதெல்லாம் 1 ரன் ஓடிருக்காங்க. RKCC மேட்சோட குரூஷியல் ஓவர் 7th ஓவர். ஆஹா, வெல் லெஃப்ட் வைட். நன்றி நடுவர்களே. நல்லா போட்டுருக்காரு பிரகாஷ். வாட கேம், வாட பேஸ். நல்லா பேஸ் இருக்குங்க. கீழே ஆடுறாங்க பேட்ஸ்மேன் 2 பேருமே. பேஸ் could be the reason. ஆமாம் மச்சி, மேட்சோட மேக்ஸிமம் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லேயே வந்துச்சு. அதுக்கப்புறம் ரன் நல்லா பிடிச்சிருக்காங்க எவர்கிரீன் ஹீரோஸ். நல்ல ஒரு போலிங் யூனிட் வச்சுருக்காங்க. கன்ஃபார்மாக ப்ராமிசிங்காக இருக்குது. அகைன் டாட் பாலா, ரன்னாக ஓடி இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங். பால் வச்சு ஸ்ட்ரைட்டாக போட வேண்டிய வந்துச்சு, அவர் விட்டுருக்காரு. ஒரு ரன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி சிங்கிள் இஸ் இம்பார்ட்டன்ட். அடங்க பேய்கா தெரியுறா பாவீங்களா.
டாட் பால். பிரகாஷ் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக. பவுண்டரியே கன்சிட் பண்ணலங்க 2 ஓவர்ல அவரு. What a bowler, what a piece of bowling, what a comeback. Slower catch ஆக மாற வாய்ப்பா. What a ball. Over, end of the 7th over, score 69. What a game, what a bowling unit. நல்ல bowling சைடுங்க எவர்கிரீன் ஹீரோஸ். பேட்டிங் சைடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சோம், பட் bowling செமையா போட்டுட்டு இருக்காங்க. 4 ஓவரில் வெறும் 19 ரன் தாங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் 50 ரன், அடுத்த 4 ஓவரில் வெறும் 19 ரன் தாங்க. 69 ரன்ஸ் ஒன்லி. எங்கேயோ வர வேண்டிய ஸ்கோரை சூப்பராக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக மேட்சோட ஃபர்ஸ்ட் 4 ஓவரை ஆர்கேசிசி வின் பண்ணாங்கன்னா அடுத்த 4 ஓவரை கன்ஃபார்மாக எவர்கிரீன் ஹீரோஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். கோபி டு டொமஸ்டிக் சக்தி. அட்டாக் பண்ணவா? ஆமா மச்சான், அவன் 2 பேரும் நல்லா ஆட்டானுங்க. ஆஹா, 2 ரன்னாக மாற வாய்ப்பா பிரகாஷ். ஆஹா, இங்க ஒரு விக்கெட்டுங்க. இங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங்க, பேக்கப்பும் இல்லை, மிஸ் த்ரோ வேற. பேசிக்கலி இங்க ஒரு விக்கெட் விழுந்துருக்கணும். ஃப்ரீ கும் அப்படின்ற முறையில் 2 ரன் குத்துறாங்க. 2 ரன் மச்சான். பேக்கப் வந்திருக்கலாமே ஸ்டோன் கோல்டு. ஆஹா, திரும்ப ஒரு லாஃப்டர் ட்ரை. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. சரண் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க அவர் விக்கெட்டை. ஃபார் த கேப்டன் ஆஃப் ஆர்கேசிசி சந்தோஷ் நல்லா யோசிச்சிருக்காரு. ஆடு ரன்னிங் பிட்வீன் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது சந்தோஷ் இறக்கியிருக்காரு. மேட்சோட கடைசி 4 பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் 4 பாலுங்க. 4 பால் ஆயிருக்கா? ஓகே. லாஸ்ட் 4 பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். கோபி டு சக்தி. டாட் பாலுங்க. கிரேட் டெலிவரி. தட் வாஸ் அ கிரேட் பாலுங்க. நல்ல லைன் அண்ட் லென்த். நல்ல லைன் அண்ட் லென்த். அபோவ் ரேட்டு போனால் மட்டும்தான் அது வைடு. ஆஹா, ஏர்ல அடிச்சிருக்காரு. இந்த கேட்ச் பிடிப்பாங்களா? பாண்டியா விட்டாருங்க. கண்ணாடி உடைஞ்சதுங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். டேய், எப்படி சொன்னா பாரு, கேட்சை விட்டு என்னடா போடுறேன்னு. அட பாய் சண்டாளா. A catch drop from Stone Cold Steve Austin. லைன்ல இருந்து ஓடாடுறாங்க. ஆஹா, அருமையான ஆறாக மாறுமா? பவுண்டரி 4 ரன்கள் மட்டுமே. கேப்ல போறீங்க அந்த பால். நல்லா ஆடி இருக்காரு. ஓபன் பண்றாரு. அவர் கன்ஃபார்மா லெக் கட்டு தான் போடுவார் தெரிஞ்சு. நல்லா ஓபன் பண்ணி ஆடுறாரு சக்தி, கேப்டன் ஆஃப் ஆர்கேசிசி. ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். நல்ல கான்டெஸ்ட் பிட்வீன் த பவுலர் அண்ட் த பேட்ஸ்மேன். 2 பேருமே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பிளேயருங்க. கோபி டாட் பால் எடுப்பாரா இல்ல சக்தி 6 அடிப்பாரா? டாட் பால் போட்டிருக்கார். டாட் பால் சக்தி.
விட்டு போயிருக்காரு லாஸ்ட் பால்ல அவர் விக்கெட்டை. ஓப்பனர் சக்தி. end of the first innings score 78-79 will be the target for Evergreen Heroes. End of the first half, sorry. 79 will be the target for Evergreen Heroes. நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம் Evergreen Heroes. ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் 50 ரன், அடுத்த 5 ஓவரில் வெறும் 28 ரன் தான் அடிச்சிருக்காங்க. வாட் அ கம்பேக் ஃப்ரம் Evergreen Heroes. விழாக்குழி சார்பாக நன்றிகளை வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் S2 vs next match S2 vs Dravid Brothers. I request both the team captain come to the pavilion for toss. I request S2 team captain and Dravid Brothers captain, please come to the pavilion for the toss. கதிர அவர்களே கொஞ்சம் பவுலியன் வாங்க. அண்ணா ஒரு டாஸ் மட்டும். Team S2 captain. இருக்கா மாமா? சேரா வெயிட் பண்ணுமா, சீக்கிரம் வா. சேரன் சீக்கிரம். தாவூத் பிரதர்ஸ் கேப்டன் இல்லடா, தாவூத்தே வந்துருக்கு. Match number 6, Dawood Brothers versus S2. டாஸ் இங்கே நடக்க போகுது. I request Vinod brother advocate do the honors. யார் கேட்குறீங்க? Okay. Tail is a call. Tail it is. Dawood Brothers won the toss. சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கமிங். என்ன மச்சி 10 ரூபா எவ்வளோ பேர் அமௌண்ட் ஊற்றிட்டு போகிறேன். கோல்டன் காயின். Dawood Brothers won the toss. The decision is pending. Match number 5, RKCC somehow managed to score 78 runs. The target will be 79 for Evergreen Heroes. மச்சான் பேசினிருக்கியா, வந்துடுறேன்.
எவர்கிரீன் அணிக்காக குட்டி பிரதர் அண்ட் எஸ்கே பிரதர் ஓப்பனிங் வந்திருக்காங்க. சார் ராக்கெட் ராஜா சக்தி லெவன்ஸ்க்காக சக்தி முதல் ஓவர் போட வந்திருக்கார். முதல் பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, சிங்கிள். சிறந்த பந்து, டாட் பால். சக்தி அவர்கள் சிறந்த ஆட்டக்காரர் மட்டுமில்லை, சிறந்த போலரும் கூட. மறுபடியும் டாட் பால். சக்தி அவர்கள் மிக நேர்த்தியாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நான்காவது பந்து 1 ரன்கள். விக்கெட். 5வது பந்தில் தனது விக்கெட்டை இழந்து செல்கிறார் குட்டி பிரதர். தாவூத் பிரதர்ஸ் போலிங் தேர்ந்தெடுக்கிறார். S2 பிரதர்ஸ் பேட்டிங் செய்வதற்கு தவறாக இருங்கள். சிறந்த ஆட்டம், விக்கெட். அந்த முதல் பந்திலேயே தனது விக்கெட்டை விட்டு செல்கிறார். ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 விக்கெட். பாண்டி, ஸ்டன்னர் பாண்டி அவர்
சிறந்த ஆட்டக்காரர். இவர்கள் அணிக்காக பாண்டியா அவர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கலாம். இரண்டாவது ஓவரை வீச வந்துள்ளார் வினோத். அவர் ஒரு சிறந்த பவுலர். Wide. ஷாட். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6. மிக நேர்த்தியாக அடித்தார் எஸ்கே பிரதர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். Next match, Daud Brothers was S2. Daud Brothers bowling ஐ தேர்ந்தெடுக்கிறார். விக்கெட். நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாறி விக்கெட்டை இழந்து செல்கிறார் எஸ்கே அவர்கள். நியூ பேட்ஸ்மேன் யாருன்னா குட்டி ப்ரோ. குட்டி பிரதர்களே, நியூ பேட்ஸ்மேன் நேம் சொன்னா நல்லா இருக்கும். பேட்ஸ்மேன் நேம் சதீஷா? சதீஷ். நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். சிறந்த போட்ட பந்து டாட் பால். இரண்டாக மாறுமா? தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4. நடுவருக்கு நன்றி. கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாறிவிட்டது. தடுத்தாடப்பட்ட பந்து 1 ரன்கள். இரண்டாக மாறுமா? இல்லை. பாண்டியா
தன் ஸ்ட்ரைக் ஆட வந்திருக்கார். தடுத்து ஆடிவிட்டார். ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. Fourteen. மூன்றாவது பந்தினை முதல் பந்து விக்கெட்டாக மாறுமா? நோ பால். நோ பால், நோ ஃப்ரீ ஹிட். ஷாட் 2ஆக மாற வாய்ப்பு இருக்கிறது. எஸ், சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காள். 2 ரன்கள். இவர்களின் அணிக்காக பாண்டியா அவர்கள் நேர்த்தியாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஷாட் 4ஆக மாறுமா? இல்லை, 1 ரன்கள். இது ஒரு சிறந்த பந்து. விக்கெட். கீப்பதேசில் விக்கெட்டிலிருந்து வெளியே செல்கிறார் சதீஷ். அன்பு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அன்பு. அன்பு ஒரு சிறந்த ஆட்டக்காரர். சொல்லிட்டாங்கண்ணா. நேர்த்தியாக அடிக்கப்பட்டு நோபாலாக நோபாலா அம்பையர் அம்பையர் நோ பாலா இல்லையா? வரணுமா? முன்னாடி யார் நின்னா? செல்வா முன்னாடி அம்பையர் பாத்தீங்களா? செல்வா இருக்கீங்களா?
அவர் இல்லையேப்பா. அம்பையர் டிசிஷன் லாஸ்ட் ஃபைனலாக தான். அம்பையர் தீர்ப்பு உறுதியானது. நோ ஆர்குமெண்ட்ஸ். அம்பையர் என்ன டிசிஷன்? சேரா 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 கொஞ்சம் வாங்க. எஸ்டோ பிரதர்ஸ், உங்களுக்கு பேட்டிங் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு ரெடியாக இருங்க. தாவத் பிரதர்ஸ் bowling சூஸ் பண்ணியிருக்காங்க. நேரமில்லாத காரணத்தால் சீக்கிரம் டிசிஷன் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நோ பால். கதிரே கதிரே நீ வெளியே போயிடு கதிரே. ஷாட் மிக்தமாக அடிக்கப்பட்ட பந்து 6. பாண்டியா தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த இருக்கிறார். நல்ல ஒரு ஷாட் எங்க பாண்டியா ஆகிட்ட இருந்து 6. தடுத்து ஆடப்பட்ட பந்து 1 ரன்கள்.
ஷாட் 2 ரன்களாக மாறுமா? 1 ரன்கள். 3 ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை 29. 5 overs 50 runs to win Evergreen CC. எஸ்கேண்ணா கொஞ்சம் 4வது ஓவரை வீச வந்தார் சதீஷ். ஷாட் 6ஆக மாறுமா? அற்புதமாக பிடிக்கப்பட்ட கேட்ச். சூப்பர் கேட்ச். அவுட். சதீஷ் நியூ பேட்ஸ்மேன் நேம் என்ன? விஜயா. எவர்கிரீன் அணிக்காக விஜய் களமிறங்குகிறார். தனது அணிக்காக வீசப்பட்ட முதல் பந்திலே விக்கெட் எடுத்தார் சதீஷ். வைட் டெலிவரி. ஷாட் 2 ரன்னுக்கு வாய்ப்பு. 2ஆக மாறுமா? எஸ். 2 runs. ஸ்மால் மிஸ் ஃபீல்டிங் 2 ரன்னாக மாறிவிட்டது. ஷாட் கேட்ச் பிடிப்பார்களா? தாச்சை தவறிவிட்டார். சரண் அவருக்கு ஒரு சிறிய சறுக்கல் ஏறிவிட்டது. பாண்டியா அவர்கள் கட்சி ஃபில்லாம் ஆட மாட்டார். கட்சி இருந்துச்சுன்னா அடிக்கிற அடி எல்லாமே 6. பார்ப்போம். ஷாட் 1 ரன்கள். போல்ட் மிக அற்புதமாக போட்ட பந்து. சதீஷ் வெல் போல்ட். அடுத்த பேட்ஸ்மேன் தீனா.
Next batsman for Evergreen, Dina. Score. சக்தி ஒரு பால் இருக்கு, ஒரு நிமிஷம். ஸ்கோர் கேக்குறாங்க, ஒரு நிமிஷம். 34, 1 ball remaining. 34. சக்தி score 34. $79 runs to win. தடுத்து ஆடப்பட்டது, ஒரு ரன்கள். ஓவர் 4 overs 35 runs. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 35. Thirty-five. 4 overs 35 runs. 44 runs to win. 4 overs 44 runs to win. தீனா அவர்கள் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். பந்து வீசுபவர் மிகவும் அற்புதமான பந்து நேர்த்தியான முறையில் வீசப்பட்டது. டாட் பால். பவுலர் பேர் எனக்கு தெரியல. சுந்தர் தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எதிரணியில் பேட்டிங் செய்து கொண்டிருப்பவர் தீனா. மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து வினோத் தஞ்சம் அடைந்தது. The biggest batsman பாண்டியா அவர்கள் இப்போ பந்து எதிரி கொண்டிருக்கிறார். S2 guys ரெடி ஆகுங்க. பந்து வீச பாண்டியா அவர்கள் எதிர்கொள்ள களம் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது. அடுத்த மேட்ச் S2 Lions அவர்கள் பந்து வீச கொண்டிருக்கிறார். பாண்டியா அதை எதிர்கொள்கிறார். மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து வைட் செய்யப்பட்டது. கிரசண்டின் நம்பிக்கை நட்சத்திரம் பாண்டியா அவர்கள் லெக் திசையில் ஒரு ரன் அடித்துள்ளார். இரண்டாக மாறியுள்ளார். 2G
2G என்ற முறையில் 2 ரன்கள் பெறப்பட்டது. 2G. சிறந்த மட்டை வீச்சாளர் பாண்டியாவும் தீனவா அவர்களும் இப்போது சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். எதிரணிக்காக சுந்தர் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமாக ஒரு சிங்கிள் அடித்துள்ளார். 1 ரன்கள். இரண்டாக மாறுமா? 2 ரன்கள். சிறப்பான 2 ரன்களாக மாறிவிட்டது. பாண்டியா அவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். சிறந்த மட்டை வீச்சாளர் பாண்டியா அவர்கள் 2 ரன்களை அடித்து களத்தில் இப்போது தெம்பாக நின்று கொண்டிருக்கிறார். 2 ரன்கள். 2 runs. சுந்தர் அவர் அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து டாட் பால். சிறப்பாக கீப்பரிடம் தஞ்சமடைந்தது. 5 overs 41 runs. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. 41. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. 18 பந்துகளில் 31 ரன்கள் அடித்தால் 38 ரன்கள் அடித்தால் வெற்றி. எவர்கிரீன் அணி 18 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிக்கொண்டிருக்கிறது. தனது அணிக்காக 6வது ஓவரை வீச வந்துள்ளார் சதீஷ். போன ஓவரை சிறப்பாக வீசி சென்றுள்ளார் சுந்தர். தீனா அவர்கள் சிறப்பான நடத்தை வெளிப்படுத்துவாரா? சதீஷ் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஷாட். எதிர்திசையில் தீனா அவர்கள் அற்புதமாக வீசினார். 1 ரன்கள். 1 ரன்கள் மட்டுமே. சதீஷ் அவர்கள் பந்து வீச எதிரணியில் மட்டை வீச்சாளர் பாண்டியன் அவர்கள் அதை எதிர்கொள்கிறார். மிகவும் விறுவிறுப்பாக மேட்ச் சென்று கொண்டிருக்கிறது. மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 4 இல்லை 2 ரன். மிகவும் அற்புதமாக ஃபீல்டர் செய்யப்பட்டது. 1 ரன்கள். 1 ரன்கள் மட்டுமே. சிறந்த ஃபீல்டிங் சக்தி அவர்களே. சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்யப்பட்டது. ஷாட். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6. மிகவும் அற்புதமான பந்து விலாசி 6 அடித்துள்ளார். 6 runs. அணியின் வெற்றிக்காக பாண்டியா அவர்களும் தீனா அவர்களும் மிகவும் அருமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி யாருக்கு என்பதுதான் சர்ப்ரைஸ். சதீஷ் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எதிர் திசையில் தீனா அவர்கள் பந்தை எதிர்கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து 6 4 என்று தெரியவில்லை. ஃபுல் டாஸ். மிகவும் அற்புதமாக லெக் திசையில் அடிக்கப்பட்டது. டச் டிராப். கேட்ச் டிராப் ஆயிடுச்சு. 1 2 2 ரன்கள். ஆஹா, இங்கே ரன் அவுட் என்ற முறையில் தீனா அவர்கள் வெளியே செல்கிறார். 2வது ரன்னில் அவுட் ஆகி வெளியே செல்கிறார் தீனா. பதட்டம் அடைந்ததால் போன பாலில் சிறப்பாக சிக்ஸ் அடித்தார். தீனா வெளியே செல்கிறார். நல்லா அடிங்கடா. அபி வந்துட்டான். அவனதுல 11 பேரும் பேட்ஸ்மேன் ஆச்சு. கிரசன் கிரவுண்டின் அருமையாக மட்டை வீச்சாளர் அபி அவர்கள் இப்போ களத்தில் புகுந்துள்ளார். பாண்டியா அவர்களும் அபி அவர்களும் சிறந்த முறையில் பேட்டிங் செய்வார்கள் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சதீஷ் அவர்கள். எதிர் திசையில் சதீஷ் அவர்கள் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மேட்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. 50-50 வாய்ப்பு. மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட லெக் திசையில் பந்து 4 முறையில் 4.
மிஸ்ஃபீல்ட் என்ற முறையில் 4 வழங்கப்பட்டுள்ளது. 4 ரன்கள். பாண்டியா அவர்கள் மிகவும் அற்புதமாக லெக் திசையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். சதீஷ் அவர்கள் பந்து வீச பாண்டியா அவர்கள் எதிர்கொள்ள மேட்ச் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. அரும்பாக்கம் பிரீமியர் லீக்கில் மிகவும் பரபரப்பான மேட்சாக இது கருதப்படுகிறது. சதீஷ் அவர்கள் பந்து வீச பாண்டியர்கள் தனது அணிக்காக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். வைட் டெலிவரி. அம்பையரின் தீர்ப்பே உறுதியானது. அம்பையரின் தீர்ப்பே உறுதியானது. உதிரி என்ற முறையில் 1 ரன் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், அம்பையரின் தீர்ப்பே உறுதியானது. நோ கமெண்ட்ஸ். மிக அற்புதமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சதீஷ் அவர்கள். எதிர் திசையில் பாண்டியா அவர்கள் மிக நேர்த்தியாக பேட் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. கிரசண்டின் நம்பிக்கை நட்சத்திரம் பாண்டியா அவர்கள் கிரசன் கிரவுண்டில் ஒரு 6 அடித்துள்ளார். பாண்டியா அவர்கள் கட்சிப் கட்ட ஆரம்பித்தார். தனது அணியின் வெற்றிக்காக மிகவும் அருமையாக பாடுகொண்டிருக்கிறார் பாண்டியா அவர்கள். ஓவரின் முடிவில் 6 அணியின் எண்ணிக்கை 6 ஓவர் முடிவில் 61. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 61. 12 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 12 பந்துகளில் 18 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாண்டியா அவர்களும் அபி அவர்களும் களத்தில் உள்ளார்கள். எதிர் திசையில் பந்து வீச வந்து கொண்டிருக்கிறார். அவரின் பெயர் விளம்பரம் இடைவெளிக்கு பிறகு தொடரும். சக்தி அவர்கள் அவர் அணிக்காக 7வது ஓவரை வீச மிகவும் அற்புதமாக பந்து வீச்சாளர் சக்தி அவர்கள் இப்ப பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எதிர் திசையில் அபி அவர்கள் அதை எதிர்கொள்கிறார். அணியின் வெற்றிக்கு தேவைப்படும் ரன்கள் 18. 12 balls 18 runs to win. 12 பந்துகளில் 18 ரன்கள் தேவை. 12 பந்துகளில் 18 ரன்கள் தேவை என்ற முறையில் சூப்பர் ஷாட். வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்கின்றனர் எவர்கிரீன் அணி. கிரசன் கிரவுண்டில் அரும்பாக்கம் பிரீமியர் லீக் மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் அபி அவர்கள் 6 அடித்து தனது வெற்றிக்காக உறுதியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். சக்தி அவர்கள் தனது அணியை காப்பாற்றுவதற்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நல்ல பந்து. 1 ரன்களா 2 ரன்களா? 1. மிகவும் ஒன்பதாக அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்களாக மாறுமா? 2 ரன்கள். அபி அவர்கள் தனது அணிக்காக 2 ரன்களை சேமித்துள்ளார். 10 பந்துகளில் 10 ரன். மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து. டாட் பால். சக்தி அவர்கள் தனது வெற்றியை உறுதி செய்வதற்காக அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எதிர் திசையில் அபி அவர்கள் தனது வெற்றியை தீர்மானிப்பதற்காக அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். வெற்றி யாருக்கு? சிறந்த பந்து. மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. இரு அணி வீரர்களும் தங்கள் வெற்றியை உறுதி செய்வதற்காக அருமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பந்துகளை மிக நேர்த்தியாக வீசியுள்ளார் சக்தி. எட்டு பந்துகளில் 10 ரன்கள் தேவை என்ற முறையில் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது அரும்பாக்கம் பிரீமியர் லீக்.
மீண்டும் டாட் பாலை வீசுவாரா சக்தி? மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட தடுப்பு பந்து ஆட்டம். லெக் திசையில் ஒரு ஃபீல்டரிடம் ரன். தஞ்சமடைந்தது. பாண்டியா தனது அணிக்காக அரும்பாக்கம் பிரீமியர் லீக்கில் பாண்டியா அவர்கள் தனது அணிக்கு வெற்றிக்காக 7 பந்துகளில் 9 ரன்கள் தேவை என்ற முறையில் சக்தி அவர்கள் பந்து வீச பாண்டியா அவர்கள் அதை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். 6 4 என்று தெரியவில்லை. களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. பரபரப்பான முறையில் மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. பந்து 1 2 1 ஒரு ரன்கள். ஓவர். ஏழு ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை 71. 6 பந்துகளில் 8 ரன்கள் எடுத்தால் 6 வெற்றி. பந்துகளில் 8 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாண்டியார்களும் அபியார்களும் களத்தில் உள்ளார்கள். நெக்ஸ்ட் மேட்ச் தவுத் பிரதர்ஸ் vs 2 brothers. கடைசி ஓவரை வீச வருகிறார் சுந்தர். தவுத் பிரதர்ஸ் and S2 brothers ரெடி. 6 பந்துகளில் 8 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற முறையில் பந்து வீசி கடைசி ஓவரை தனது அணிக்காக வீச வந்து கொண்டிருக்கிறார் சுந்தர். எதிர் திசையில் பாண்டியா அவர்கள் அதை எதிர்கொள்கிறார். 6 பந்துகளில் 8 ரன்கள். எவர் கிரீனா சக்தி லவன்சா மேட்சை நிர்ணயிக்க போவது இந்த ஓவர் மட்டுமே. போடப்பட்ட பந்து டாட். விக்கெட் அப்பில் செய்வார்கள். டாட். ஐந்து பந்துகளில் 8 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 5 பந்துகளில் 8 ரன்கள் என்றால் வெற்றி என்ற முறையில் சுந்தர் அவர்கள் பந்து வீச எதிர் திசையில் பாண்டியா அவர்கள் இரண்டாவது பந்து நோ பால் என்ற முறையில் ஒரு ரன் வழங்கப்பட்டது. நன்றி நண்பர்களே. ஆறு பந்துகளில் 7 ரன்கள் தேவை. கேட்சாக மாறுமா? கேட்ச். சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த பாண்டியா அவர்கள் மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த பாண்டியா அவர்கள் கேட்ச் என்ற முறையில் வெளியே செல்கிறார். அடுத்து களம் புகுபவர் அணியின் வெற்றிக்காக அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபீல்டர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. இப்பு நியூ பேட்ஸ்மேன் அணியின் வெற்றிக்காக களம் புகுந்துள்ளார். இவு 4 பந்துகளில் 7 ரன்கள் தேவை. 4 balls 7 runs to win. 4 பந்துகளில் 4 பந்துகளில் 7 ரன்கள் தேவை. சுந்தர் அவர்கள் அருமையாக நியூ பேட்ஸ்மேன் அவர்கள் தனது அணியின் வெற்றியை பதிவு செய்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். மூன்றாவது பந்து ஓடியே 2 ரன்கள் அடித்துள்ளார்கள். 2G என்ற முறையில் 5. 3 பந்துகளில் 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 3 பந்துகளில் 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற முறையில் பேட்ஸ்மேன்கள் அருமையாக பேட் செய்து கொண்டிருக்கிறார். சுந்தர் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்.
அணியின் வெற்றி யாருக்கு? டாட் பால் எடுப்பாரா? தடுத்து ஆடப்பட்ட பந்து ஒரு ரன்னு. மிகவும் அற்புதமான முறையில் இரண்டாவது மாறுமா? ஒன்றா இரண்டா? ஒன்று. ஒரு ரன்கள். 2 பந்துகளில் 4 ரன்கள் எடுத்தால் வெற்றி. களம் மிக அருமையாக சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. களத்தில் 4 ரன்ஸ், 4 ரன்கள். களம் மிக அருமையாக சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. சுந்தர் அவர்கள் பந்து வீச அபி அவர்கள் அதை எதிர்கொண்டு வருகிறார். 2 பந்துகளில் 4 ரன்கள் தேவை. அரும்பாக்கம் பிரீமியர் லீக் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. 2 பந்துகளில் 4 ரன்கள் தேவை. மிகவும் நேர்த்தியான முறையில் பந்து வீசப்பட்டது. சுந்தர் அவர்கள் தனது அணிக்காக அருமையான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பந்தில் அரும்பாக்கம் பிரீமியர் லீக் மிக விறுவிறுப்பாக ஆட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சுந்தர் அவர்கள் அருமையாக தனது அணியின் வெற்றிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எதிர் திசையில் ஆடுபவர் அபி. ஒரு பந்தில் 4 ரன்கள் தேவை. நோ பால். இந்த பால் பரபரப்பான ஆட்டத்தில் சுந்தர் அவர்கள் ஒய்டு நோ பால் வீச ஒரு பந்தில் 3 ரன்கள் தேவை. ஒரு பந்தில் 3 ரன்கள் அடித்தால் அணியின் வெற்றியை உறுதி செய்யலாம். மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து வெற்றியை உறுதி செய்துள்ளார்கள். சுந்தர் அவர்கள் அருமையாக பந்து வீசி தனது வெற்றியின் உறுதி செய்துள்ளார். RKCC அருமையாக ஃபீல்டிங் செய்து பந்து வீசி வெற்றியை உறுதி செய்துள்ளார்கள். அணியின் வெற்றிக்காக அருமையாக பாடுபட்டும் தனது வெற்றியை உறுதி செய்துள்ளார்கள். செக் செக். அரும்பாக்கம் பிரீமியர் லீக் மிகவும் அற்புதமாக பரபரப்பான ஆட்டத்தில் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஆட வருபவர்கள் தாவூத் லவர்ஸ் அண்ட் S2CC. இந்த பரபரப்பான ஆட்டத்தில் மேன் ஆஃப் த மேட்சை தட்டி செல்கிறார் சக்தி அவர்கள். சக்தி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை அருகே வந்து மேன் ஆஃப் த மேட்சை பெற்றுக்கொள்ளுமாறு மிக அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.